ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. பணம் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட வீடியோஸை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பழைய நோட்டு, கிழிஞ்ச நோட்டு இதையெல்லாம் நிறைய பேர் எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் அவஸ்தைப்பட்டு இருப்பீங்க. அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். டேமேஜ்டு நோட்டு ஏதாவது நம்ம கடையில் கொடுத்தாலும் ஏன்பா கிழிஞ்ச நோட்டை கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா ஆர்பிஐ பேங்க் அதுக்காக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, நீங்கள் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி எந்த பேங்க்கில் வேணாலும் கேஷ் கவுண்டரில் டைரெக்டாக அமௌண்ட் கொடுத்து அந்த கிழிஞ்ச நோட்டை கொடுத்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேங்க் போகும்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கிழிஞ்ச நோட்டு, அழுக்கு நோட்டு இது எல்லாத்தையுமே இந்த பேங்க்ல மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக போர்டு வச்சுருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த நோட் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாயில்டு நோட்டு. இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நோட்டாக இருக்கும். அது ரொம்பவே அழுக்காக இருக்கும், ரொம்ப பழைய நோட்டாக இருக்கும். இதெல்லாம் கடையில் கொடுத்தீங்கன்னா வாங்கவே மாட்டாங்க, பழைய நோட்டாக இருக்குன்னு சொல்லி. அதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஒரு நோட்டில் 2 இடத்துல சீரியல் நம்பர் இருக்கும். அந்த சீரியல் நம்பர் மட்டும் எந்த டேமேஜும் ஆகாமல் பர்ஃபெக்டாக கிளியராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் பேங்க்கில் கொடுத்து மாற்றிக்கலாம். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூட்டிலேட்டட் நோட்டு. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரமாக கிழிஞ்சிருக்கும், இல்லைன்னா டேப் போட்டு ஒட்டியிருக்கும். இந்த மாதிரி நோட்டு நம்ம ஏதாவது அர்ஜென்ட்டில் எங்கேயாவது போகும்போது நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்போம். அதில் வந்து நமக்கு தெரியாமல் நம்மகிட்ட வந்துடும். இல்லை நம்மளே ஏதாவது மிஸ்டேக் பண்ணி ஏதாவது கேஷ் எண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நோட்டு எண்ணும்போது கிழிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்மளே ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி, அதில் சீரியல் நம்பர் தெளிவாக இருக்கணும். அந்த நோட்டு ஃபுல்லாக இருக்கணும், எந்த பீஸுமே மிஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி உங்ககிட்ட பர்ஃபெக்டாக கிளியராக ஒரு நோட்டு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பேங்க்கில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த நோட்டு 2 துண்டாக போயிருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எதை மாற்றணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எந்த நோட்டை மாற்ற முடியாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளே நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதாவது நம்ம ஏதாவது நோட்டில் வந்து பேனா இங்கு அதை ஏதாவது கொட்டிடும், இல்லை குழம்பு இது ஏதாவது சிந்திடும், இல்லைன்னா வந்து சிசரை வச்சு நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணீங்கன்னா பேங்க்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க, இது இவங்களே மேனுவலாக பண்ண மிஸ்டேக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நோட்டுக்கு உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இந்த கிழிஞ்ச நோட்டை நீங்கள் பேங்க்கில் செலுத்துனீங்கன்னா அதுக்கு சேம் அமௌண்ட் உங்களுக்கு ரிப்பீட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது இப்போ சொல்கிறேன். ஆர்பிஐ ரூல்ஸ் படி 10 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் நீங்கள் கொடுக்குற டேமேஜ் நோட்டில் 50% கிளியராக இருந்தால் போதும். நீங்கள் கொடுக்குற 20 ரூபாய் இருந்தால் அதுக்கு 20 ரூபா அப்படியே வாங்கிக்கலாம். 50 ரூபாயா இருந்தால் 50 ரூபாய் அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். பேங்க்லேயும் கொடுத்துருவாங்க, நோ ப்ராப்ளம். 50 ரூபாய்க்கு மேலே போயிட்டா ஆர்பிஐ ரூல்ஸ் படி அந்த நோட்டு வந்து 80% கிளியராக இருக்கணும். அப்படி இருந்தால் 500 ரூபா கொடுக்குறீங்கன்னா 500 ரூபாய்க்கு அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதில் வந்து 40லிருந்து 80% தான் அந்த நோட்டு கிளியராக இருக்குது அப்படின்னாங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் 500 ரூபா கொடுத்தா 250 ரூபா தான் பேங்க்கில் கொடுப்பாங்க. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் மெயினாக பார்ப்பாங்கன்னா, சீரியல் நம்பரு, கவர்னர் சைனு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்பல்சரி பார்ப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் கொடுக்குறீங்கன்னா அதில் நம்ம எல்லா நோட்டுமே எந்த பீசஸுமே மிஸ் ஆகாமல் கொடுத்துட்டா 500 கொடுத்துருவாங்க. 250 ரூபா அந்த ஆஃப் அமௌண்ட் கொடுக்குறதெல்லாம் ரேராக ஏதாவது ஒரு பேங்க்ஸில் தான் நடக்கும். இந்த பேனாவில் எழுதுனா வாங்கிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஒயிட் பிளேஸில் பேனாவில் எழுதுனாலும் வாங்கிப்பாங்க. அதுக்காக நீங்கள் யாரும் எழுதிடாதீங்க, ரூல்ஸ் படி எழுதக்கூடாது. பட் எழுதுன நோட்டு ஏதாவது உங்ககிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் பேங்க்கில் கொடுத்து மாற்றிக்கலாம். ஒரு நாளைக்கு 20 டேமேஜ்டு நோட்டை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேல்யூவாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5000 ரூபாய்க்கு மேலே எங்கிட்ட டேமேஜான நோட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து பேங்க்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 days ஆகும். நீங்கள் வந்து அந்த டேட்டில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை வாங்கி அவங்க செஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. அதில் சேஞ்ச் பண்ணி வரக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ டிலே ஆகி வந்ததுக்கப்புறம் 30 daysக்கு அப்புறம் நீங்கள் அந்த ரெசிப்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பர்சன்டேஜ் கணக்குலலாம் என்னோட நோட் இல்லை, ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு, பட் அதையும் நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை, மும்பை இந்த மாதிரி மெயினான பிளேஸ்லலாம் ஆர்பிஐ பேங்க் இதுக்குன்னு தனி ஒரு செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே போய் நீங்கள் டைரெக்டாக கொடுத்து மாற்றிக்கலாம். சில சமயம் ஏடிஎம்லேயே கிழிஞ்ச நோட்டு வரும். அப்படி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த பேங்க்கோட ஏடிஎம்ல எடுக்கிறீங்களோ அந்த பேங்க்கில் மட்டும்தான் அந்த நோட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் எடுத்ததுக்கான எஸ்எம்எஸ், ரெசிப்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த பேங்க்குக்கு போய் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த டேமேஜ்டு நோட்டுக்கான அமௌண்ட்டை நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம். இந்த கிழிஞ்ச நோட்டை பேங்க்கில் மாற்றுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரியாதவங்க எல்லாமே அந்த நோட்டு கிழிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் யூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பேங்க்கில் எந்த பேங்க்கில் வேணாலும் நீங்கள் கொடுத்து தாராளமாக மாற்றிக்கலாம். பேங்க்கில் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படின்னு கவலையே பட வேண்டாம். எல்லா பேங்க்குமே ஆர்பிஐ ரூல்ஸ் படி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ தாராளமாக வாங்குவாங்க. சப்போஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா
RBI ரூல்ஸ் படி தான் நாங்கள் வந்து மாற்ற வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸை வந்து டெய்லி நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்க்கறது மூலயமா நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.